வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். நான் ராஜதுரைக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. பேச வேண்டிய விஷயத்த கோயிலே பேசிடலான்னு நான் வந்தேன். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. எவ்வளோ பெரிய அமைச்சர் நீங்க. உங்க உறவை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்க உங்க வீட்டு படியிறங்கி வந்திருக்க கூடாது. அது தப்புதாங்க ஐயா. நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. மன்னிப்பெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு. கேட்டாச்சா? அது யாரு யார் கேட்டாங்க? இல்லைங்க ஐயா, மன்னிப்புக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லவன். எனக்கு எங்க அக்கா தான் எல்லாமே. எங்க அம்மா முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி. எங்க வீட்டுல ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்க போற நல்ல காரியம் இது. அக்கா பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தது. ஒரு சின்ன குழப்பத்தால அது தட்டி போயிடுச்சு. உங்க பையனை எங்க அக்காவுக்கும் அக்கா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்க. நான் உங்ககிட்ட இந்த சம்பந்தத்தை எப்பாடு பட்டாவது நல்லபடியா முடிச்சு தரேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். இந்த சம்பந்தத்தை பத்தி அவங்க மனசுல நான் நிறைய நம்பிக்கையை ஏற்படுத்திட்டேன். இப்ப அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நடந்த விஷயங்களை மனசுல வச்சுக்காம நீங்க தான் இதுக்கு சம்மதிக்கணும். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம். ரொம்ப நன்றிங்க. என்னங்கய்யா, நம்ம சம்மதிங்க. நமக்குள்ள எதுக்கு நன்றி மன்னிப்பெல்லாம்? ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நாங்களே சொல்றோம். அன்னைக்கு நாங்களே வந்து பொண்ணுக்கு பூ வச்சு விடுறோம். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா, எவ்வளோ பெரிய ஆள் நீங்க. நீங்களே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கீங்க. உங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி எங்களோடது ஒன்றும் இல்லைங்கய்யா. எதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ராஜதுரை ஏற்கனவே சில விஷயங்கள் என்கிட்ட பேசியிருந்தாரு. அதுல சிலது பண்ண முடியும், சிலது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப சொல்றேங்க, நீங்க கேட்டதை விட 2 மடங்கா என் அக்கா பொண்ணுக்கு நான் செய்யறேங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுக்கா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளைக்கு ரஞ்சனிய பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னக்கா நீ இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்ட? ரஞ்சனி யாரு? ஏன் அக்கா பொண்ணு. அவ ஆசைப்பட்டதா நடத்தி வைக்க வேண்டியது என் கடமை. அண்ணே, அதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போகணுமாண்ணே? அமைச்சருங்க நீங்க. டேய் முத்து, அரசியல் வேற, குடும்பம் வேற. நான் அமைச்சரா அவங்கள பார்க்க போல, ரஞ்சனியோட தாய் மாமனா தான் பார்க்க போனேன். நம்ம வீட்டு ஆளுங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? நீ ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? நான் ஏன் அவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் தானே மன்னிப்பு கேட்கணும். ரத்தனம், என் கவலை எல்லாம் மேற்கொண்டு வள்ளி விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணாம இருக்கணும். அது ஒண்ணுதான் என் கவலை. வள்ளி, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீயே வர. இன்னொரு முக்கியமான விஷயம். பேசினதுக்கும் மேல 50 ஏக்கர் நிலத்தை மாப்பிள்ளை குடும்பத்துக்கு கல்யாணத்தை பார்த்தறதா வாக்கு கொடுத்துருக்கேன். அப்போ அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? டேய், என் மருமகளுக்கு நானா கொடுக்கறதுடா. அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம்.
டேய் வேலு, ஐயா. என் மருமகளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா. சரிங்கய்யா. அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இருக்கணும்டா. சரிங்கய்யா. திரும்பவும் இவளால இந்த விசேஷத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, வராதுங்கய்யா. வேலு போய் தானே நான் சொன்னேன், அதுல என்ன இருக்கு? எலெக்ஷன் டைம்ல பாரு, உங்க ஐயா வெளியில அதை செய்யறேன் இது செய்யறேன்னு அவ்வளோ போய் பேசுவார் தெரியுமா? மேடம் அது அரசியல் மேடம், இது விசுவாசம் மேடம். இங்க பாரு வேலு, உனக்கு போய் பேசுனது பிரச்சனையா இல்ல உங்க ஐயா கிட்ட போய் பேசுனது பிரச்சனையா? ரெண்டும் தான் மேடம், ரெண்டும் தான். வேலு, பொய்ல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு நிஜமான பொய், இன்னொன்னு பொய்யான பொய். பொய்யில என்ன மேடம் நிஜமான பொய் பொய்யான பொய்ன்னுட்டு? அதாவது நிஜமான பொய்ங்கிறது நாம ஒருத்தரை காயப்படுத்துவோம், அவங்க வாழ்க்கையவே அது பாதிக்கும். ஆனா பொய்யான பொய் அப்படி இல்ல, யாரையுமே காயப்படுத்தாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நல்லதுதான் செய்யும் தெரியுமா? இருந்தாலும் நீங்க ஐயா கிட்ட போய் என்ன பொய் சொல்ல வச்சிட்டீங்க மேடம். நீங்க பாத்தீங்கல்ல, ஐயா ஒரு நிமிஷம் கூட என்ன சந்தேகப்படல. வேலு சொன்னா உண்மையாதான் இருக்குன்னு அவ்வளவு நம்புறாரு. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட போய். வேலு, இதெல்லாம் ஜஸ்ட் ஒயிட் லைஸ். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? மேடம் நான் வந்து இருந்தாலும் ஐயா கிட்ட போய் என்ன பொய் சொல்ல வச்சிட்டீங்களே மேடம், அதானே சொல்ல போற? மேடம் உங்களுக்கு என் பொழப்பு சிரிப்பா இருக்குல்ல? ஏய் பின்ன என்ன அதே சொல்லிட்டு இருக்க?